ஹலோ எவரிவன், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? எல்லாம் நம்ம அனைவரும் இறைவன் சாந்தி சமாளியோட்டமாக. மாணவ செல்வங்களே, இப்போ உங்களுக்கு சில மாதங்களே எக்ஸாம் வரப்போகுது. ஆமாம், இந்த பரீட்சையை நீங்கள் நல்லா படித்து எதிர்கொள்ளுங்க. இந்த சில பேர் என்ன செஞ்சதாங்க, பிள்ளைங்க மார்க் கம்மியாயிருது, ஏதாவது குறைஞ்சது, நம்ம எதிர்பார்த்த மார்க் வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தவறான முடிவு எடுத்துகிறாங்க. இந்த கல்வி எப்படிப்பட்டதுன்னா, ஆடு மாடு மாதிரி சாப்பிட்டுட்டு வாந்தி எடுக்கிற கல்வி தான் இது. உங்கள் திறமையை நிரூபிக்காது. இது ஒன் ஆஃப் த லைஃப் தான். இது வாழ்க்கையோட ஒரு பகுதி தான் தவிர இதுவே வாழ்க்கையில். அதனால் இதை பார்த்து நீங்கள் பயந்து நம்ம எதிர்பார்த்த மார்க் வரலை அப்படின்னா நீங்கள் முடிவு பண்ணி தவறான முடிவு எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த பேப்பர் உங்களுடைய திறமையை நிரூபிக்காது. இந்த பேப்பர் ஜஸ்ட் ஒன் ஆஃப் த லைஃப் தான். அதனால் இதை பார்த்து நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. வாழ்க்கை வாழ்வதற்கு தான். தற்கொலை தீர்வல்ல. அதனால நல்லா படிங்க, நல்லா அச்சீவ் பண்ணுங்க. வாழ்க்கையில தோத்தாலும் ஜெயித்தாலும் வாழ்க்கை இருக்கு, பாஸ் பண்ணாலும் ஃபெயில் பண்ணாலும் வாழ்க்கை இருக்கு, எவ்வளவோ வழி இருக்கு. அதனால நீங்க கவலைப்படாம நல்லா படிச்சு நல்ல உங்க பெற்றோர்கள் எவ்வளவோ உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதே மாதிரி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நம்பிக்கை கொடுங்க. பாஸ் பண்ணா போதும். நீ ரொம்ப ஒவ்வொருத்தருடைய டேலண்ட் ஒரு மாதிரி இருக்கும். நீ பாஸ் பண்ணா போதுப்பா, உன்னால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக படிக்க முடியும், இன்னும் அதிகம் மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுங்க. நல்ல ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னு பிள்ளைகளை புத்தக புழுவா ஆக்காதீங்க. அந்த பிள்ளைங்களால எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கோ அதுக்கு தக்கன மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. அது மாதிரி நல்லா கேட்டுக்கங்கப்பா. நீங்க வாழ்க்கை வாழ்வதற்கு தான், சாவதற்குல. தற்கொலை தீர்வாகாது, சரியா? நம்ம வாழ்வது ஒரு முறை தான், சரியா? அதனால வாழ்ந்து தான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு இன்ஷா அல்லாஹ் இருங்க. வாழ்க்கை ஒரு முறை தான், வாழ்ந்து தான் பார்ப்போமா?